ஐயா எடப்பாடியை பார்த்தா இந்த பாசக காரங்களுக்கு எப்படித்தான் தெரியுதுன்னு தெரியல. நான் தெரியாம தான் கேட்குறேன். ஐயாவை பார்த்தா உங்களுக்கு என்ன புறம்போக்கு நல மாதிரி தெரியுதா? இல்லை சார், அவங்க அப்படித்தான் சார் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஏறி வந்து இஷ்டத்துக்கு வேலையை போட்டு அவங்க மாட்டுக்கு தெரியுறாங்க. ஓப்பனிங் எப்போ என்ன சார் சொன்னீங்க? கூட்டணிக்கு இவர் தான் ஓனரு, சிஎம் கேண்டிடேட் இவர் தான், அப்படியெல்லாம் சொல்லி தானே ஆளை ஆசை காட்டி உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க? ஐயாவை புச்சுக்கு 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 அப்படின்னு சொல்லி கசக்கு கசக்குன்னு ஐயாவை போட்டு கசக்கி திரிகிறாங்க. ஐயா எவ்வளவு தீவிரமாக தேர்தலாக நமக்கு எவ்வளவு சீட்டு தேரும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. குறுக்க பூந்து எது செய்கிற கணக்கு போறியா? முதல்ல நிற்கிறதுக்கு எவ்வளவு சீட்டு தேரும்னு முதல்ல அதை கணக்கு போட்டு பாருங்கய்யா. சார் அவங்க அதைத்தான் சார் சொல்கிறாங்க. ஐயாவுக்கு என்ன சொல்கிறாங்க? சார் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் எங்களுக்குள்ளே உட்காந்து முடிவு பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐயா கொடுத்த கணக்கை இந்த சூரியன்னு அழிப்பார்ல, அந்த மாதிரி ஐயா அமித்ஷா முடியாது முடியாது, இதெல்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாது, கோட்டை முழுசாக அலைங்க, நாங்கள் முதலேருந்து கோட்டை போடுவோம்னு சொல்லி ஆளை மறுபடியும் தெருவில் எடுத்து விட்டுருக்காங்களாம். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார். கூத்தடி கோப்பி. அம்மா இருந்த வரைக்கும் அதிமுக அசைக்க முடியாத கோட்டையா இருந்தது என்னவோ உண்மைதான். எப்ப ஐயா பழனிசாமி அதிமுகவை ஹைஜாக் பண்ணாரோ அன்னைக்கே கோட்டை பழைய பருத்தி மூட்டை மாதிரி ஆயிடுச்சு. ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பந்தாடுறாங்க. ஆரம்பத்தில் தாவேக்காவை ஐயா பழனிசாமி ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது ஏன்னா அது உள்ளே வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சார். ஆனால் இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார், அது உள்ளே வந்துச்சுன்னா நமக்கு வம்பாத்தான் இருக்கும், நம்மளை தள்ளி விட்டு அந்த இடத்துல அதை உட்கார வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஐயாவோட பிளானு மினிமம் 118 நம்ம ஜெயிக்கணும், குறைஞ்சபட்சம் 117 ஜெயிக்கணும். 18 ஜெயிக்க முடியலனாலும் அந்த 117 ஜெயிக்கணும் அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும் ஐயா போட்டி போட்டால் தேராது. நடக்கிற 5 மாநில எலெக்ஷன்லையும் ஐயா அட் அ டைமில் போட்டி போட்டாலும் கூட்டி பார்த்தா ஒரு 117 வர்றதுன்றது சங்கடம் தான். அது ஐயாவுக்கே ரொம்ப நல்லா தெரியும். பட் இருந்தாலும் இந்த 175 இருக்கு இல்லையா, அந்த 175 சீட்டு ஐயா வந்து கார்னர் பண்ணி வச்சிருக்காரு. எப்படியாச்சும் இதில் ரெட்டலை சின்னத்தை உள்ளே புகுத்தணும். எப்படி? அவர் தான் கூட்டணி தலைமை, அவர் தான் வந்து இறுதி முடிவு, அவர் தான் தமிழ்நாட்டோட தலைவர், இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவருக்கு எத்தனை சீட்டு வேணும்னு அவரால் டிசைட் பண்ண முடியாமல் உட்கார்ந்துருக்குது. 107 இது வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு உள்ளுக்குள்ளே போகவே இல்லை. எல்லாமே ஒரு மேம்போக்காவே ஓட்டிக்கு திரிகிறாங்கன்னு வைங்கள. அந்த 175 எப்படியாச்சும் வந்து அவங்கக்கிட்டேருந்து பாதுகாத்து கொண்டாந்து நம்ம நிப்பாட்டினை சமாளிச்சு அப்படின்றது ஐயாவோட எய்மு, ஒரே எய்மு அதான். ஆனால் இவங்க என்னதையும் கணக்கு போட்டாங்க, பங்காளி இது கம்மியான தொகுதியில் நின்றுச்சுன்னா இது நமக்கு அடிமை, ஒருவேளை அதிகமான தொகுதியில் நின்றுச்சுன்னா அப்பவும் இது நமக்கு அடிமை. அதே நேரத்தில் கொஞ்சம் கோளாறு பிடிச்ச அடிமையாக இருக்கும். அது எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி தான் நம்ம அதை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தான் இவங்க இப்போ எதுக்கு பாஜக தாவேக்காவை உள்ளே தூக்கி கொண்டாந்து உட்கார வைக்கணும்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்குது. யோசிச்சு பாருங்க, உள்ள ஆல்ரெடி அவங்களுக்கு வேணுன்றது அவங்க வந்து கேட்டு வாங்கிட்டாங்க, எங்களுக்கு இவ்வளோ வேணும், ஆனால் அதையும் கொடுக்க மாட்டேன்னு உட்காந்துருக்காரு. ஏற்கனவே அவங்க 50ன்னாங்க 60ன்னாங்க, இப்போ வந்து குறைஞ்சது ஒரு 30 கொடுங்க அப்படின்றது வந்து நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க, எங்களுக்கும் கொடுங்க 30 இவங்களுக்கு கொடுத்துட்டு 18 இந்த பக்கம் கொடுத்துட்டு எங்கே பாமகவுக்கு கொடுத்துட்டு தமாகவுக்கு அதில் ஒரு 6 சீட்டு எதோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அமமுகவுக்கு ஒரு 8 சீட்டுக்கு கணக்கு, கிட்டத்தட்ட அவங்க பேக்கடா இவ்வளவு தான், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 165க்கு மேலேயாவது நம்ம நிற்கணும் அப்படின்றது அவங்களோட எய்மு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது நிற்கிறதே 120 தான் நிற்கணும். ஒருவேளை ஜெயித்தாலும் பாதிக்கு பாதி தான் ஜெயிக்கும். ஒருவேளை அப்படி ஜெயிச்சு வந்தாலும் நம்ம துணையோடு தான் அது உட்கார்ந்துருக்குன்னு நம்ம சொல்கிறது அது கேட்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ தாவேக்காவை உள்ளே கூப்பிட்டாங்கன்னு வைங்கள, மினிமம் 40-50 தொகுதி. அப்படி அந்த 40-50 தொகுதி உள்ளுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா அது எத்தனை ஜெயிக்கும்லாம் தெரியாது. ஆனால் குறைஞ்சது இந்த கம்பேரிசனை வச்சு பார்க்குறப்ப ஓரளவுக்கு வந்து அதுக்கு நல்லாவே ஜெயிக்கும். அதுக்கு அதிமுகவுக்கு ஈக்குவலாக வரும். இப்போ என்ன விஷயம்னா அதிமுக இருக்குல்ல, அந்த அதிமுகவை தூணில் தூக்க போட்டு
கைத்தை கழுத்தில் மாட்டி கீழே சேரில் ஸ்டெடியாக நிற்க வச்சுருக்கிறாங்க. எட்டி உதைக்கிறதுக்கு பாஜக ரெடியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு, டைமுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை எப்போ ரைட் டைம் வருதுன்னு நினச்சி உதைச்சாங்களோ ஐயா பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கை நாக்கு வெளியில் தள்ளி தொங்கி ஆடி அடங்கி செத்துரும். இம்மீடியட் எஃபெக்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடியே தாவேக்காவையும் இதே ஃபார்முலாவை வச்சு தட்டு வாங்கின்னு வைங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே சிக்கிறது இந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளே எலி சிக்கிற மாதிரி தான். சிக்கி சாவுறது தெரியாமல் செத்து போயிடுவான். செத்ததுக்கு அப்புறம் தான் ஆவியா வந்து நாம் செத்துட்டோமான்றதை யோசிச்சு பார்க்கணும். ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் ஏற்கனவே நிறையா இருக்குது. இதுக்கு தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க உள்ளதுக்கு போட்டாங்க ஐயாவை. அண்டாவை போட்டு உள்ளுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க. ஏன்னா 24 எகிர்ன மாதிரி 26 தொகுதிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் நம்ம யாரை அடித்து நாம் அந்த இடத்துக்கு வந்து பெரிய ஆளுன்னு சொல்லி காமிக்கிறது. அதனால தான் அரைச்சி வச்ச அண்டாவுக்குள்ளேயே அடியில் அடுப்பை வச்சு இப்போ வேக வச்சுருக்காங்க. ஐயா அண்டாவிலேருந்து குதிக்க முடியாமையும் அடுப்பை அணைக்க முடியாமையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். அவருக்கு அதான் நமக்கு இவ்வளோ தெரிகிறப்ப ஐயாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவங்க எதுக்கு இவங்க உண்மையிலே அதிமுக ஆட்சி அமையணும்னு சொல்லி தாவேக்காவை இவ்வளோ தூரம் தட்டி கூப்பிட்டு இருக்காங்க. இதுக்காக டெல்லிக்கு கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக இருக்கிறத எதையும் ரிலீஸ் பண்ண முடியாமல் அவங்க எவ்வளோ உண்மையிலே ஐயா பழனிசாமியை முதல்வராக்கிறதுக்காகவா அவங்க இவ்வளோ பாடுபடுறாங்க? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது எவனும் வந்துடக்கூடாது நம்மளை தாண்டி இப்போ எங்கேயும் வெளியில் எவனும் வந்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதுக்குள்ளே போகணும். நம்ம போகிறதுக்கு நமக்கு அவங்க தேவை. ஒருவேளை இவங்க தேவையில்லைன்னா என்னைக்கே இவங்களை தூக்கி போட்டு உள்ளே வச்சு நதக்கிருப்பாங்க. கேஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஏன் போடாமல் உட்காந்துருக்குறாங்க? அதுக்கு காரணம் இவங்க இல்லாமல் நம்மளால் தமிழ்நாட்டுக்கு உள்ளே போக முடியாது. குறைஞ்சபட்சம் இந்த தடவை நம்ம டபுள் டிஜிட்டாவது அடிக்கணும் சட்டமன்றத்துக்கு உள்ள. அப்படி டபுள் டிஜிட் அடிக்கிறதுக்கு நாம் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக அவங்கக்கிட்ட இது பிடுங்குறோமோ, அதே நேரத்தில் அவங்கள எந்த அளவுக்கு அதிகமாக போட்டி போட முடியாத அளவுக்கு தடுக்கிறோமோ, முழுக்க நம்ம கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட ஃபார்முலா. இது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் அவங்க இது வரைக்கும் பண்ணது எல்லாமே அப்படித்தான். இதை உடச்சி பார்த்தாங்க, முடிச்சு பார்த்தாங்க, குறைச்சி பார்த்தாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ அடம் முடிச்சு பிடிவாதமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனால் எவ்வளோ நாளைக்கு அவரால் இதை இழுத்து பிடிச்சி தாக்கு பிடிக்க முடியும்லாம் தெரியாது. ஒரு நாள் அவசியம் அது அவங்க விரிச்ச வலையில் விழுந்தே ஆகும். வெளியில் வரவே முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே போயாச்சு. இவங்களை தாண்டி இப்போ வெளியில் வரவும் முடியாது. இதுதான் எங்களுக்கு சார். நம்ம போயிட்டு கூட்டணிக்கு எவ்வளோ சீட்டு வேணும்னு யாருக்குமே கேட்டது கிடையாது. இதைத்தான் கொடுக்குறோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது இதுதான். திமுகவும் சரி அதிமுகவும் சரி இவ்வளோ தான் உனக்கு சீட்டு, இந்த சீட்டில் நீ நில்லு. அதே மாதிரி எனக்கு இது வேணும் அது வேணும் நீ டிசைட் பண்ணக்கூடாது. கொடுக்குறத வாங்கிக்கிட்டு வேலை பார்ப்போம், அத்தோடு இருந்துக்க அப்படின்னு சொல்கிறத இது வரைக்கும் இருந்து. ஆனால் இப்போ அடித்து கேட்குறாங்க. எவ்வளோ முடியும்? ஒன்றும் இல்லை. ஒரு வேளை இது நடந்துச்சுன்னா இவங்க நினைக்கிற மாதிரி ஐயா பழனிசாமி அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டார். தாவேக்கா ஒரு பேச்சுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோமே, 120க்குள்ளே வந்துச்சுன்னா இது வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க கொங்கு கோட்டை. அந்த கொங்கு கோட்டை ஒன்றுமே இல்லாமல் அப்படியே புஷ்ஷுன்னு சாம்பல் ஆகி போயிரு. கையில் எலும்பு கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு தூக்கி. ஆனால் இவங்க மேலே ஏறி வருவாங்க, நல்லா மேலே ஏறி வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதிகபட்சம் போனால் 4 எம்எல்ஏ போச்சு, அவ்வளோதானே. ஆனால் ஆப்போசிட்டில் எப்படியாச்சும் மேலே ஏறி வரணுன்றது தான் பிளானு. ஐயா இதுக்கு ஒத்துக்குவாரா இல்லை ஒத்துக்க மாட்டாரா? இதுக்கு வந்து ஐயா ஒத்துக்குவாரான்றதை விட இதை வந்து ஐயா வந்து ஒத்துக்க வைப்பாங்களா ஒத்துக்க வைக்க முடியாதான்றது தான் விஷயம். அவங்களால முடியாதுன்றது பெருசாக எதுவுமே கிடையாது. ஐயா ஏற்கனவே அமித்ஷாவும் பேசிட்டாரு, இங்கேருந்து பிஎஸ் கோயல் பேசிட்டாங்க. அடுத்து ஐயா உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசுகிறபடி பேசுகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஐயா தானே டெல்லிக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. இங்கே இது வரைக்கும் அந்த தொகுதி பங்கீடுன்றது முடியலையே. ஏன்னு நினைக்கிறியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது தொகுதி பங்கீடு. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் தொண்டைக்குள்ளில் சிக்கியிருக்க உசுறு, அந்த உசுரை காப்பாற்றணுமா இல்லை அந்த உசுரை இப்படியே அணைச்சி போட்டணுமா? இம்மீடியட்டாக அடிப்பாங்க சார். ஒன்றும் இல்லை. இப்போ ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு வேலை பாஜகவும் உள்ளுக்கு பாஜக தாவேக்கா அதிமுக எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கள. பாஜகவும் தாவேக்காவும் தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டு போட்டுக்கிட்டு இவங்களை காட்டில் அதிமுக காட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்க எதிர்கட்சியாக உட்காந்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அவங்க எதிர்கட்சியாக உட்காந்துருக்கப்போ யார் எதிர்கட்சி தலைவராக வைப்பாங்க? ஐயா பழனிசாமியவா? அவர் தான் எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்ட்டாரு. நம்ம கையில் தான் புது பேஷண்ட் ஒன்று சிக்கியிருக்கு, அதை தூக்கி உட்கார வைப்பாங்க. அவருக்கு பக்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் எம்எல்ஏன்ட்டு உட்காந்துருக்கணும் ஐயா எடப்பாடி. பிளான் சிம்பிள்.
இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். பார்ப்போம். ஐயா பழனிசாமி இதுலேருந்து இப்போ உண்மையில அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. மீண்டு வருவாரா இல்லை அதுக்குள்ளே உள்ளே பூந்து வராமலே போயிடுவாரா அப்படின்றதுல போக தான் தெரியும். நன்றி.